அவங்களால சொல்ல முடியும். ஆன்மீகமா நான் சொல்றத விட, அம்பாள் உத்தரவு குடுத்தப்ப நானே சில விஷயங்கள ஆராய ஆரம்பிக்கிறேன். இது ம். எப்படி இப்படி வருது? இது சாத்தியமான்னும்போது, அப்ப மக்கள் மாற்றத்த விரும்புறாங்க. நிச்சயமா. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு மாத்தி மாத்தி தான் ஆண்டுட்டு வராங்க. ஸோ அப்போ இந்த பக்கம் போட்டு ஒண்ணு இவங்களுக்கு போடுறாங்க. இவங்க சரியா ஆடலன்னா இவங்களுக்கு போடுறாங்க. இவங்க சரியா ஆடலன்னா இவங்களுக்கு போடுறாங்க. அப்ப மாத்தி மாத்தி தான் போறாங்களே தவிர மாற்றம் கேட்கறாங்க. அப்ப மாற்றம்ன்னும்போது 1996லயே மக்கள் வெறுத்து யாராவது புதுசா வருவாங்களா? ரஜினிகாந்த் வந்து அப்ப வந்து கை காமிச்சு ஏதோ ஒரு கட்சிய வர வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா, அன்னைக்கு தினத்துக்கு ரஜினிகாந்த் வந்தா கூட மாற்றத்த மக்கள் குடுத்திருப்பாங்க. ஸோ நடுவுல ஒரு மாற்றத்த விரும்பும்போது யாருமே இல்ல. ஒண்ணு இப்ப விஜய் சொல்றாப்ல, "ஒண்ணு நீ ஆளு, இல்ல நான் ஆள்றேன். நடுவுல வேற யாரும் வரக்கூடாதுன்ற." அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு காலத்துல ஜெயலலிதாவ வந்து அரெஸ்ட் பண்ணாரு. ரைடு பண்ணி கலைஞர் ஆட்சிக்கு வந்தோனே பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க ஊழலெல்லாம் காமிச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா, இப்ப சமீபத்துல நீங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, Googleல போட்டு காட்டுறாங்க. 2011ல நம்ம நாட்டோட கடன் எவ்வளோ? தமிழக அரசின் கடன் தொகை எவ்வளவு? 2016ல எவ்வளவு? என்னமோ 2016ல எடப்பாடி வராரு. ஸோ 2,400,000 கடன் இருக்கு தமிழக அரசுக்கு. அவர் ஆட்சி விட்டு வெளிய போம்போது 2021ல பார்த்தீங்கன்னாக்கா 4,50,000 கடன். ம். அப்ப 2,50,000 கடன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஏத்தியிருக்காப்ல. ஸோ அதுக்கப்புறம் 2021லேருந்து இப்ப பாருங்க 25, 26 வரைக்கும் பாருங்க 9,00,000 கடன். அப்ப 5,00,000 கடன் தொகை ஏத்திருக்கிறாரு. அப்போ அ நீ வந்தாலும் நான் கேட்டுக்க மாட்டேன், நான் வந்தாலும் நீ கேட்டுக்க மாட்ட. அப்போ மக்கள் எல்லாம் விழிப்பா இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ புதுசா ஒருத்தர் வந்தா தான் எல்லாத்தையும் கேட்பாங்க. எடப்பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா, அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு உட்கார்ந்தாரு. ம். வாய்ப்பு கிடைச்சு உட்கார்ந்தாரு. ஏன் அவர் மறுபடியும் வரல? ம். அப்ப ம். மக்களுக்கு அவர் மேல விருப்பம் இல்ல. ஸோ இவர வர வச்சுட்டாங்க. இப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பண்ற விஷயங்கள் இப்ப மக்களுக்கு மறுபடியும் புடிக்கல. ஸோ மறுபடியும் அவருக்கு போடுவாங்கன்னா, போட மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இது புரியுது. மாற்றம் ஏற்படும். ஓகே. நிச்சயமா மக்கள் சக்தி தான் இது மாத்தும். இப்ப பார்த்தீங்கன்னா, கட்சி ஓட்டு அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். கட்சி ஓட்டு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான். பட் மக்கள் ஓட்டு தான் நிர்ணயிக்கிறது. ஒரு ம். ஒரு எலக்ஷன் பாருங்க மக்கள் தான் நிர்ணயிப்பாங்க.